பேசிக் சொசைட்டி மாடல் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இது வந்து என்னோட கண்ணோட்டத்தில் ஒரு சொசைட்டி இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். எப்படி வந்து சாக்ரட்டிஸ் பிளாட்டோ சொன்ன ஒரு சொசைட்டி வந்து எப்படி இருந்ததோ அதே மாதிரி இந்த டவர் ப்ராஜெக்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு எனர்ஜி ஆர்கிடெக்சருக்கு அப்புறம் இப்படி ஒரு சொசைட்டி கட்டமைப்பு இருந்துச்சுன்னா இட் வுட் பி பெட்டர் அப்படின்றது என்னோட ஐடியாஸ். ஸோ என்னோட ஐடியாஸ் எல்லாத்தையுமே நான் இங்கே ஷேர் பண்ணிட்டு வரேன். இதில் என்னோட நியூ சொசைட்டி மாடியூல் அதில் வந்து பார்ட் 2 சானிடேஷன் பற்றி பேசியிருப்பேன், பட் கிளியராக சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ இங்கே அதை நான் சொல்கிறேன். ஏதாவது ஒரு சொசைட்டியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு கெமிக்கல் காம்போசிஷன் இருக்கும். ஸோ அவன் கெமிக்கல் காம்போசிஷன் தான் என்ன தீர்மானம் பண்ணும், தான் பின்னாடி வந்து ஒரு படிப்பு படித்து எல்லாமே பண்ணி எந்த மாதிரியான படிப்பை நான் தேர்ந்தெடுக்கிறேன், எந்த மாதிரியான விஷயத்து மேலே நான் ஆர்வம் காட்டுறேன், அப்புறம் வந்து என்ன மாதிரியான தொழிலை நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்றதெல்லாம் வந்து என்னோட கெமிக்கல் காம்போசிஷன் பொறுத்து தான் முடிவாகும். எதுலெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் போகுது அப்படின்றத பொறுத்தே. சரிங்களா? அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ எனக்கு வந்து என்னோட கெமிக்கல் காம்போசிஷனுக்கு ஏற்றாற் போல துறைகள்லாம் இங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்போஷர் இல்லை, எனக்கு அதுக்கான எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எதுவுமே இங்கே இல்லை. என்னை வெளிப்படுத்துகிற அளவுக்கு எனக்கு எதில் திறமை இருக்கோ அதை வெளிப்படுத்துகிற அளவுக்கு இங்கே எதுவுமே இல்லைன்னா இந்த கட்டமைப்பு எனக்கு எதுவாக இருக்குமா? இருக்காது. அப்போ என்ன ஆகும்? கேயோஸ் ஆகும். நான் வேற ஒருத்தவங்க செய்கிற அதே வேலையை நான் வற்புறுத்தலுக்காக நானும் சமூக ஒரு ஸ்டேட்டஸ்க்காக சோஷியல் ஸ்டேட்டஸ்க்காக நான் அதை செய்ய வேண்டியதாக இருக்கும். ஒருவேளை அது எனக்கு பிடிக்காம போகலாம். அதுக்கப்புறம் வந்து அதில் நான் எஃபெக்டிவாக இல்லாமல் போகலாம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்னால் ப்ரொடக்டிவாக இல்லாமல் போக நேரிடலாம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வரும். ஸோ இது வந்து ஒரு ஃபெயிலியர் மாடல். எல்லாரோட கெமிக்கல்ஸையும் எல்லாரோட கெமிக்கல்ஸையும் வந்து நம்ம அனலைஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு எந்த மாதிரியான திறன்கள் எல்லாம் வரும் அப்படிங்கிறத முன்னாடியே கணிச்சிட்டு அதுக்கு ஏற்றாற் போல இந்த வேலைகள் எல்லாமே நாம வந்து துறைகள் எல்லாமே நாம பிரிச்சு கொடுத்து அவங்களுக்கு ஏதுவான களத்தை நாம அமைச்சு கொடுக்கறது மூலியமா தான் அவங்க எவால்வ் ஆகிறதுக்கே நாம வழிவகை செய்ய முடியும். சரிதானே? அது செய்ய தவறுற ஒரு சமூக கட்டமைப்பு எப்படி இருக்கும்? மோசமா இருக்கும். ஆனா அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு தான் இப்போ இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்புல இந்த சூழ்நிலை வந்து கேஓஸை கிரியேட் பண்றதா இருக்கு. ஆனா அதே கேஓஸ் தான் எல்லாருக்குமே என்ன பண்ணிருக்கு? ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் எல்லாத்தையும் கொடுத்து ஐ ஓப்பனிங்க்கு காரணமா இருக்கு. சரி, ஆனா இப்போ மனுஷங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. நமக்கு வந்து வேறு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிக்கிறோம். இவ்வளவு நாள் நம்ம வந்து மோசமா இருந்தது, நம்ம வந்து வழிநடத்தப்பட்டிருக்கோம் அப்படின்றத வந்து இப்போ மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அவேக்கனிங் பீரியட் வந்து இப்படி இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறதுனால நம்ம நடக்க வேண்டியதே அவசியம். ஒவ்வொரு மனுஷனுக்குமே எந்த மாதிரி கெமிக்கல் காம்போசிஷன் இருக்கோ அந்த மாதிரி அதற்கேற்றாற் போல திறமைகள் இருக்கும். அப்போ ஒருத்தங்களுக்கு வந்து அவங்க உடம்புல வந்து இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஆக்கப்பூர்வமா அதை எடுத்துட்டு போகக்கூடிய வேலை வாய்ப்புகளையும் களத்தையும் அங்க அமைச்சு கொடுக்கலன்னா அவங்க அதை வேற வழியில வெளிப்படுத்த ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய கேயோஸ் ஏற்படும். அந்த சோல் எவால்வ் ஆகிறதுக்கே வந்து வாய்ப்பு இல்லாம போயிடும். ஸோ இதை ஏன் சானிடேஷன்ற இடத்துல நான் சொல்றேன் அப்படின்னா, ஒருத்தவங்களோட கெமிக்கல் காம்போசிஷன் பஞ்சேந்திரங்கள் எப்படி வேலை செய்யுதுன்றதை பொறுத்து அவங்க வேலையை எல்லாமே அவங்க சூஸ் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது சானிடேஷன் வந்து மோசமா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். அந்த இடத்துல வேற ஒரு இடத்தோட மெடிக்கல் கழிவு, கெமிக்கல் கழிவு, வேற வேற கழிவுகள், மக்கள் உபயோகிச்ச அத்தனை கழிவுகளும் ஒரு இடத்துல குவியுது அப்படின்னும் போது அங்கிருந்து கிருமி தொற்றுகள் அதிகமா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அந்த இடத்துல வாழக்கூடிய மக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சிந்தனைகள் இருக்கும்? அவங்க சிந்தனை திறன், செயல்திறனே வந்து மட்டுப்பட்டுருது. முதல்ல அதை கவனிக்கணும். அதற்கப்புறம் என்ன ஆகுது? அவங்க யோசிக்கிற விஷயம், டெசிஷன் மேக்கிங், அவங்க மூளை செயல்திறன் எல்லாமே வந்து மோசமாகி அதற்கப்புறம் முன்னேறணுன்ற அந்த எண்ணமே வர்றது இல்லை. கிட்டத்தட்ட அவங்க மோசமா இழிநிலைக்கு தான் பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. எவல்யூஷனுக்கு பின்பக்கமா அவங்க டிராவல் பண்றாங்க. ரிவர்ஸ்ல போறாங்க. என்ன பண்ண முடியும்? ஸோ இவங்களுக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலையை அமைச்சு கொடுக்கல இந்த சமூகம். ஒருத்தவங்களுடைய கழிவுகளை ஒருத்தவங்க கிளீன் பண்ற மாதிரியான நிலையெல்லாம் இருக்கு.
அப்போ அப்படிலாம் இருக்கும்போது என்ன ஆகும்? அவங்க மலம் அள்ளுறாங்க, இந்த கழிவுகள கழுவுறாங்கன்னும்போது, அவங்க வந்து அதுக்கு ரொம்ப எக்ஸ்போஷர் ஆவாங்க. அப்போ இருக்கும்போது அவங்களால சரியா ஆக்கப்பூர்வமா இருக்க முடியாது. ஏன் ஒரு சாப்பாடே அவங்களால ஒரு வேளை நிம்மதியா சாப்பிட முடியாது. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நபர்கள், இருக்கக்கூடிய அந்த சமூகத்துல இருந்து யாராவது ஒருத்தவங்க படிச்சு மேல வராங்க அப்படின்னும்போதே பெரிய விஷயம். யோசிச்சு பாருங்க. அதே மாதிரியான டேட்டா தரவுகள் தான் இவங்களும் சுமப்பாங்க. அந்த வீட்டு குழந்தைகளும் சுமக்கும். அதுக்கப்புறம் அவங்க குழந்தைங்களும் அதே மாரி தான். கிட்டத்தட்ட அந்த லைனே வந்து அ ஒரு மாதிரி எஃபெக்டிவா இல்லாம, ப்ரொடக்டிவா இல்லாம மோசமா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது வந்து சரியா அமையாது. நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு நல்ல சூழ்நிலை குடுத்து, அங்க வச்சுட்டு அவங்க பாருங்க எவ்ளோ நாகரீகமா இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். இந்த பக்கம் ஒருத்தவங்களுக்கு மோசமான சூழ்நிலையை ஏற்படுத்தி குடுத்துட்டு, அதுல அவங்கள வாழ கட்டாயப்படுத்திட்டு, அதுலருந்து அவங்களுக்கு அறியாமையும் வந்துருச்சு. அதுலருந்து எப்படி வெளில வரதுன்னு தெரியல. இப்படி அவங்கள மொடக்கி போட்டு உட்கார வச்சுட்டு, நம்ம என்ன சொல்றோம்? "இதுதான் உன்னோட கேரக்டர்" அப்படின்னு சொல்றோம். ஒரு மனுஷனோட கேரக்டர் இதுதான் அப்படின்னு கிடையவே கிடையாது. அவனோட பெஸ்ட் வெர்ஷனுக்கு அந்த கெமிக்கலி பேலன்ஸா இருக்கும்போது, அவங்க என்ன வெளிப்படுத்துறாங்களோ, என்ன கலைய வெளிப்படுத்துறாங்களோ, எந்த மாதிரியான விஷயங்கள அவங்க செய்றாங்களோ, அதுதான் அவங்களோட பெஸ்ட் வெர்ஷன். அவங்கள இப்படி முடக்கி போட்டுட்டு, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில வச்சுட்டு, இதுதான் உன்னோட கேரக்டர். இதனால தான் நீ முன்னேற மாட்டேங்கிற. அப்படி சொல்லக்கூடாது. ஒரு சமூகம் எல்லாருக்குமே வந்து அ ஆக்கப்பூர்வமான சூழ்நிலைய குடுக்கணும். அவங்களும் அடுத்தடுத்து யோசிக்கிற மாரி, அவங்களும் அடுத்தடுத்து அவங்க வாழ்க்கையில முன்னேறுற மாதிரியான சூழ்நிலை. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கூவம் சுத்தமாவே இல்ல. அது பக்கத்துல வாழுற மக்கள் எல்லாம் பாருங்க. நம்ப ஒரு எக்ஸ்பெரிமென்ட்டே பண்ணலாம். இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் ஒரு ஜியோ மேக்னெட்டிக் சென்டர்லயோ, இல்ல வேறு மாதிரியான இடங்கள் நதி ஓடுற வேறு மாதிரியான நதி ஓடுற இடங்கள்லயோ நாம வந்து குடியமர்த்தி, இவங்கள வச்சு எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். அவங்க அவ்ளோ நல்லா மாறுவாங்க. ரொம்ப ப்ரொடக்டிவா இருப்பாங்க. நல்லா யோசிப்பாங்க. இன்னும் சொல்லணும்னா மத்தவங்கள விட இவங்களுடைய மூளை செயல்திறன் நல்லா இருக்கும். ஏன்னா, இவங்களுக்கு நெறைய பாக்டீரியாஸோட எக்ஸ்போஷர் இருக்கு. அது எல்லாமே பாடி என்ன பண்ணிருக்கு? இம்யூன் ஆக்கியிருக்கு. அப்போ நல்லா கிளைகேட் ஆயிருக்காங்க. அவங்கலாம் ஒல்லியா இருக்கிறதுக்கு காரணம் வந்து, அவங்க உடம்புல முருகேறி இருக்கும். நல்லா வந்து ஆறா இருக்கக்கூடிய ஒருத்தர் நீங்க கேட்டீங்கன்னா தெரியும். பக்கத்துல இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து உங்களுக்குள்ள இருக்க கெமிக்கல்ஸ கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அப்படி இருக்கும்போது, இவ்ளோ மக்கள வந்து இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில வந்து குடியமர்த்தி வச்சு, அவங்களுக்கு வந்து இத வந்து பணியா குடுத்து, இந்த மாரி பண்றது வந்து ஒரு மோசமான செயல். அவங்களுக்கு அது ஆக்கப்பூர்வமா இருக்காது. ஒரு மனுஷனோட கழிவு இன்னொரு மனுஷனே அகற்றுறது அதெல்லாம். ஆனா, இந்த ஆற்றல் கட்டமைப்பு மாறும்போது, நிஜமாவே என்னால சொல்ல முடியும். இந்த மாதிரி மக்கள், இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்க இந்த மக்களுக்கு நல்ல ஆறா இருக்கும். ஸோ, ஒரு எந்த ஒரு சொசைட்டி எடுத்துக்கிட்டாலும் அங்க வந்து சானிடேஷன் ரொம்ப முக்கியம். நீங்க வந்து இது இப்பதான் அப்படின்னு கிடையாது. முன்னாடி இருந்த எல்லா நாகரிகங்களையும் பார்த்தாலுமே சானிடேஷனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுத்திருப்பாங்க. அ அதுதான் வந்து அங்க இருக்க மக்களுடைய அ அறிவாற்றலுக்கு வந்து காரணமா இருக்கும். இன்னொன்னு அவங்க வந்து அந்த நதிய வந்து ஆற வந்து கரெக்ட்டா பயன்படுத்தியிருப்பாங்க. அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு காரணமா இருக்கும். ஸோ இது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து இந்த கம்யூனிட்டில வந்து எப்படிப்பட்ட மொராலிட்டி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கம்யூனிட்டில எல்லாருமே வந்து ரொம்ப மொராலிட்டியோட நடந்துப்பாங்க. ஏன் அப்படின்னா, எல்லாருமே நியூரலி கனெக்டட். ஸோ அது ஒண்ணு தான் வழி. வேற வழி இல்ல. இன்னொன்னு எல்லா மொராலிட்டியுமே இப்போ நேர்மையா இருக்கிறது, அ சொன்ன வார்த்தைய காப்பாத்துறது எல்லாமே வந்து பேக் இன் ட்ரெண்ட்ஸ் வரும். ஸோ அப்போ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எதையுமே யாருமே மறைச்சு திருட்டுத்தனமாலாம் செய்ய முடியாது. இந்த சொசைட்டில வந்து லவ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ட்ரூவா இருக்கும். அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, ஹைலி எவால்வ்டு பீப்பிள் எல்லாம் மோஸ்ட்லி ஒருத்தங்க மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா, எவால்வ்டா இருக்க எல்லாருமே வந்து எல்லா ஸ்பீஷீஸுமே வந்து இந்த ஒரு இணை மட்டும் வச்சிருக்க மாதிரியான அமைப்பு தான் இருக்கும். ஸோ ஹைலி எவால்வ்டு பீப்பிள் எல்லாம் ஒரு இணை வச்சிருக்க மாரி
இருக்கும். அதுக்கப்புறம் வேற சில வழக்கங்களும் இருக்கும். அதுல ஒண்ணு வந்து பழகி பார்க்குறது. அவங்க கிட்ட அ ஏன்னா வந்து அப்போ வந்து மறைக்க முடியாதுல்ல. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க விழையிறது. அதே மாதிரியான விஷயங்கள், அவங்கள பத்தின தரவுகள வந்து சேகரிக்க விழையிறது. இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கும். பட் ஸ்டில் என்ன பண்ணுவாங்க, அவங்கள விட பெட்டரா ஒரு பெர்சன் பார்க்கும்போது, அந்த மாதிரி. இவங்கள விட பெட்டரா பார்க்கும்போது இந்த மாதிரி. ஸோ எல்லாருமே வந்து உண்மையா நல்லவங்களா இருக்கணுன்ற வேட்கை கொண்ட மனிதர்களா இருப்பாங்க. அது ஒரு பக்கம். அப்புறம் வந்து அவங்களோட ஐக்யூக்கும், ஈக்யூக்கும் ஏத்த மாதிரியான ஒரு துணை வேணும் அப்படிங்கிறத விரும்புவாங்க. ஒருவேள அவங்க துணைக்கு திடீர்னு ம் மாற்றம் வருது. இல்ல இவங்க வந்து ரொம்ப எவால்வ் ஆகிட்டாங்க. அப்படின்னா இவங்க என்ன பண்ணலாம்? தாராளமா அடுத்த அ லெவலுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு இவங்க வந்து லைஃப்ல முன்னேறுவாங்க. அண்ட் இவங்க பாத் வந்து பிரிஞ்சிரும். இது வந்து ரொம்ப நாகரீகமா நடக்கும். இந்த கட்டமைப்பு வந்து புதுசு கிடையாது. பழைய காலத்திலேயே இருந்தது தான். அங்கருந்து இன்ஸ்பயர் ஆன சில விஷயங்கள் தான் இது எல்லாமே. ஸோ ட்ரூவா இருக்கும். லவ் எல்லாம் யாரும் ஏமாத்த மாட்டாங்க. அந்த மாதிரி. அப்புறம் மேரேஜ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இருந்த இப்போ இருக்கிற மெத்தட்லாம் இருக்காது. அப்போ வந்து எவால்வ் ஆனவங்க அ அவங்களுக்கு ஏற்றாற் போல அதே மாதிரி ஆற்றல் அலைவரிசையில இருக்கக்கூடிய ஒருத்தங்கள வந்து அவங்க தேர்வு செய்யும்போது, ஒரே இணையா அவங்க இருக்க அவங்க ஆசைப்படும்போது கல்யாணம் பண்ணிப்பாங்க. பட் மோஸ்ட்லி வந்து இப்போ இருக்கிற மாதிரியான மேரேஜ் பொருந்தா திருமணம் எல்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் ஆர்மி. அப்போ வந்து எல்லாருக்குமே நியூரலா கனெக்ஷன் இருக்கிறதுனால பெருசா விரோதம் எதுவும் வராது. அதே மாரி சண்டையும் எதுவும் வராது. அப்போ எதுக்கு ஆர்மி அப்படின்னா, செக்யூரிட்டி பர்ப்பஸ்க்காக. என்ன செக்யூரிட்டி அப்படின்னா, நம்ப அடுத்த லெவலுக்கு போனதுக்கப்புறம் நமக்கு செக்யூரிட்டி தேவைப்படும் அதுக்காக. ஸோ இத பத்தி நான் டீட்டெயிலா சொல்லலாம். பட் ரொம்ப சயின்ஸ் ஓரியன்டடா போகும். ரைட்ஸ். ஸோ அவங்களுக்கான ஃப்ரீடம், அவங்களுக்கான ரைட்ஸ் வந்து அங்க இருக்கும். யாரும் வந்து தப்பு பண்ண மாட்டாங்க. அண்ட் அவங்க ஒரு வார்த்தை விடுறாங்கன்னா, அதுதான் வந்து ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஈக்குவல். ஏன்னா நம்ம எல்லாருமே மைண்ட்ல தான் கம்யூனிகேட் பண்றோம், டெலிபதியில. அதையும் தாண்டி ஒரு வார்த்தை வந்து நாம விட்டுட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது நம்ம சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுபடி நம்ம நடந்துக்கணும். அது டிசப்பாயிண்ட் பண்ணிச்சு மத்தவங்கள அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ எல்லாருமே மொராலிட்டி ஃபாலோ பண்றவங்களா இருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லாமே கரெக்ட்டா தான் நடக்கும். யாரும் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க, காயப்படுத்த மாட்டாங்க. இப்போ வந்து நெறைய பேருக்கு வந்து மைண்ட்ல நெறைய தாட்ஸ் ஓடிட்டே இருக்கும். திடீர்னு வந்து தாட்ஸ் வந்து அரைஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து அப்பவும் வருமா அப்படின்னு கேட்டா, அப்போ வராது. அப்போ நீங்க வந்து கெமிக்கலி பேலன்ஸ்டா இருப்பீங்க. இப்போ இம்பேலன்ஸா இருக்கிறதுனால உங்களுக்கு தாட்ஸ் வந்து வந்துட்டே இருக்கு. அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்லாம் சொல்றீங்கல்ல. அவங்கலாம் வந்து அசிடிக்கா இருக்காங்க. அதனால தான் தாட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அப்போ வந்து கெமிக்கலி பேலன்ஸா இருப்பீங்க. அப்போ ரொம்ப அமைதியா இருக்கும் உங்க மைண்ட். சரிங்களா? அண்ட் தென் எம்ப்ளாய்மெண்ட்லாம் அங்க எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு என்ன ஒர்க் பிடிக்குதோ, நம்ம எதுல பேஷனேட்டா இருக்கோமோ, நம்ம அத வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ நான் ஃபார்மிங், அக்ரிகல்ச்சர் அந்த ரிலேட்டடா வந்து ரீசர்ச் பண்றேன் அப்படின்னா, நான் அதுல போய் அந்த இதுல பண்ணலாம். அப்புறம் எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. நான் வேற ஒன்றுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அப்படின்னா, அத போயிட்டு நாம அ அதுல அந்த கரியர்ல வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணலாம் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் இன்னொரு இது. எனக்கு இன்னொன்னுத்துல வந்து இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு. அதுல எனக்கு புது ஐடியாஸ் எல்லாம் வந்திருக்கு. நான் இது பண்ணும்போது, இந்த ஜாப் பண்ணும்போது எனக்கு அதுலலாம் ஐடியாஸ் வந்தது. அதையும் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னும்போது, நீங்க அத பண்ணலாம். ஸோ ஸோ ஒருத்தவங்களுக்கு இதுதான் அவங்களுக்கான வேலை அப்படின்னு இப்போ இருக்கிற மாதிரி இருக்காது. அவங்களோட திறமை எப்படி இருக்கோ, அறிவு எப்படி இருக்கோ, அவங்களோட கெமிக்கல்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் அறிவு வெளிப்படும். அதுக்கேற்றாற் போல அந்த வேலை இருக்கும். இல்ல அதுக்கு மேல திருப்பினா அவங்க அவங்களுடைய ஆராவ எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது, அதற்கான நாலேட்ஜ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களும் டிஃப்ரெண்ட் கல்ச்சர வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த கம்யூனிட்டி அவங்களுக்குன்னு ஒரு கல்ச்சர் வச்சிருப்பாங்க. அந்த கம்யூனிட்டி அவங்களுக்குன்னு ஒரு கல்ச்சர் வச்சிருப்பாங்க. இந்த கம்யூனிட்டில வேற ரிலிஜன் மக்கள் கூட இருக்கலாம். அவங்களுடைய அ முக்கியமான நாட்கள், பண்டிகைகள் எல்லாம் கூட கொண்டாடலாம். அந்த கம்யூனிட்டிலயும் அப்படி பண்ணலாம்.
ஸோ இந்த வேற்றுமை இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வேற்றுமை, இந்த அடையாளங்களும் வந்து அவங்களுக்குள்ள வந்து இன்னும் வந்து ஒற்றுமைய தான் ஏற்படுத்தும். மனிதத்த வந்து மேம்படுத்தும். இன்னொன்னு அவங்களுக்கு கொண்டாட்டங்களுக்கான காரணத்த எல்லாம் குடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த வேற்றுமையெல்லாம் எடுத்துட்டு ஒரே மாதிரி கொண்டு வர்றது அப்படிங்கிறது வந்து, அ அப்படி நாம எடுத்துட்டு வந்தோம்னா, ஒரே வழிமுறை ஒரே மாதிரி இருக்கும். அவங்களுக்கு போர் அடிச்சு போயிடும். இந்த வேற்றுமைகள் தான் ஆக்சுவலி இந்த வித்தியாசங்கள் தான் வந்து நமக்கு வந்து எப்போதுமே என்ன குடுக்குது? ஒரு உற்சாகத்த குடுத்துக்கிட்டே இருக்கு. ஸோ, அதனால இந்த வேற்றுமைகள் இருக்கணும். வெவ்வேறு அடையாளங்களும் இருக்கணும். நான் முதல்ல என்ன நெனச்சேன்னா, அடையாளங்கள் எல்லாம் அ இப்படி இருக்கிறதுனால தான் இத வச்சு சண்ட போடுறாங்க அப்படின்னு. ஆனா அமிலத்தன்மை பொருந்திய மக்கள் அடையாளங்களே இல்லன்னாலுமே தனக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனைய உண்டாக்கி சண்ட போடுவாங்க. ஸோ அவங்க சண்ட போடுறதுக்கு அது ஒரு காரணமா தான் இருக்கு. இந்த மாதிரியான வேற்றுமைகள தாண்டி அவங்க அன்பு, மனிதம் இதெல்லாம் வந்து பாராட்டுவாங்க. அப்புறம் எக்கானமி. ஸோ எக்கானமி வந்து நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. அ எனர்ஜி லெவல்ல வந்து கரன்சி அப்படின்னு சொல்லியிருந்தேன். எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் ஆறதுல நமக்கு கரண்ட் ஃப்ளோ கிடைக்கும். ஆரா பில்ட் ஆகுது. அது வந்து ஈத்தர் அப்படின்னு சொல்லி ஆல்கலின் ட்ரேட் மாதிரி. இப்போ ஆல்கலின் ட்ரேட் எல்லாரும் பண்றாங்க. ஆ ரிஷிகள், முனிவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஆல்கலைன் ட்ரேட் பண்ணுவாங்க. பாடியால பண்ண முடியும். வித் கான்ஷியஸ்னஸ். ஸோ, இந்த மாரி ஆல்கலைன் ட்ரேட்ட வந்து பண்ணி, நம்ம வந்து என்ன வேணுமோ அத வந்து வாங்கிக்கலாம். அதுதான் வந்து மணி அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எப்படிலாம் வந்து வேலை செய்யும் அப்படின்னா, நீங்க வந்து யார்கிட்டயாவது நின்னு பேசுறீங்கன்னா கூட, உங்க ஆரா வந்து அ ஆம்பிளிஃபை ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு ஒரு மனிதர்கிட்ட நின்னு நீங்க சந்தோஷமா பேசுறீங்க அப்படின்னும்போது, சிரிக்கிறீங்கன்னும்போது, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்கன்னும்போது, ஆரா வந்து ஆம்பிளிஃபை ஆகும். அதே மாதிரி எல்லாரும் வந்து ஒண்ணா சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணும்போது, ஒரு ஆடல் நிகழ்ச்சியோ, பாடல் நிகழ்ச்சியோ, இல்ல ஒரு நாடகமோ சந்தோஷமா போடும்போது, எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயம் பண்றீங்க அப்படின்னா, அது என்ன ஆகும்? அந்த உணர்வே வந்து ஆம்பிளிஃபை ஆகும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அதே மாதிரி துக்கமா இருக்கும்போது, அது குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஸோ ஒவ்வொரு அ எமோஷனுமே வந்து அத இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதுதான் விஷயம். அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களோட பார்ட்னர சூஸ் பண்றது, உங்க பார்ட்னரோட எவ்ளோ அன்பா இருக்கீங்க, அது எல்லாமே வந்து இத ஆம்பிளிஃபை பண்ணும். ஏன்னா, அதுதான் வந்து டோபமைன் வந்து அ நல்லா வந்து அதிகமா சுரக்க வைக்கும். ஆக்ஸிடோசின அதிகமா சுரக்க வைக்கும். உண்மையான அன்பு, உண்மையான காதல். ஸோ, அதுக்கு வந்து ம் உங்களோட ஆராவ வந்து அதிகப்படுத்தக்கூடிய, ஆம்பிளிஃபை பண்ணக்கூடிய தன்மை வந்து அதிகம். ரொம்ப சோகமா இருக்காங்க, கஷ்டப்படுறாங்கன்னா, அவங்கள நீங்க தொடுறீங்க, தொட்டு சமாதானப்படுத்துறீங்க அப்படின்னாலே என்ன ஆகும்? உங்களோட ஆரா வந்து குறையும். கொஞ்சம் லோ ஆகும். அவங்களுக்கு பேலன்ஸ் ஆகும். ஸோ, இது வந்து நடக்கும். இது வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியாது. பட் இப்படிதான் வந்து ஆரா வந்து ட்ரெயின் ஆகும். அவங்களோட அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து குறையும். ஸோ, கீழ்ப்படிநிலை உணர்வுகள வெளிப்படுத்தும்போது எல்லாமே வந்து உங்களுடைய ஆரா குறைஞ்சுக்கிட்டே போகும். அதுதான் உங்களுக்கு பணம். ஸோ திருப்பி ஈட்டணும்னா என்ன பண்ணணும்? பழைய நிலைக்கு வரணும்.